நீங்க ஒரு யூஜிசி நெட் or டிஎன் செட் ஆஸ்பிரண்டா இருந்து பேப்பர் 1 அதாவது ஜெனரல் பேப்பர் இன் தட் எக்ஸாமினேஷன் எங்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு தெரியாம ஒரு டைலமால இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. I'll give you a tip to kick start your preparation. You are watching Learn with Lindsay and follow me for more study contents. பேப்பர் 1 அதாவது ஜெனரல் பேப்பர் இஸ் காமன் ஃபார் ஆல் மேஜர்ஸ். நீங்கள் டிஎன் செட்டோ யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் இதுதான் பேப்பர் 1 இருக்க போகுது. எல்லா மேஜருக்குமே இது காமன் பேப்பர். இந்த பேப்பரில் மொத்தம் 50 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அண்ட் ஈச் கொஷின்ஸ் கேரி 2 மார்க்ஸ். இதோட சிலபஸில் மொத்தம் 10 டாபிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா teaching aptitude, research aptitude, reading comprehension, communication, mathematical reasoning, logical reasoning, data interpretation, information and communication technology, people and environment, and higher education. இதில் நீங்கள் மேக்ஸ் நல்லா போடுவீங்க, எனக்கு மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் ஆர் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். எனக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐசிடியில் ஸ்டார்ட் பண்ணலாம். டீச்சிங் ஆப்டிடியூட், ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஐசிடி இந்த 3 டாபிக்லையுமே ரொம்ப காமனான டாபிக் என்ன அப்படின்னா டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கவர் பண்ணீங்கன்னா 3 டாபிக்ல ஒரு பார்ட் கவர் பண்ண மாதிரி. நீங்கள் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் பிகினிங் இதை பற்றி படிச்சீங்கன்னா, இந்தியன் லாஜிக்ஸ் இதை பற்றி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஹையர் எஜுகேஷன் கவர் பண்ண மாதிரி இன் பேப்பர் 1 அண்ட் ஆல்சோ இன் பேப்பர் 2 இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு டச் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பார்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. கமிங் டு ரீசர்ச் ஆப்டிடியூட். ரீசர்ச் ஆப்டிடியூட்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா அப்படியே பேப்பர் 2ல ரீசர்ச் மெத்தடாலஜிஸ் படிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு இது எதுவுமே பிடிக்கல, எந்த டாபிக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை, நான் எதில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா there is this topic in syllabus called as people and environment. இந்த டாபிக்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் பிரஷ் அப் பண்ண மாதிரி இருக்கும். பிகாஸ் இதுக்குள்ள வர கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னா பொல்யூஷன், பொல்யூட்டன்ஸ், பயோடிகிரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், கன்வென்ஷனல் எனர்ஜிஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் மெமரிஸை பிரஷ் அப் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜோட படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி நீங்க இது கஷ்டம் அது கஷ்டம்னு நினைக்காம கிக் ஸ்டார்ட் யூர் ப்ரிப்பரேஷன் today because next exam falls in the month of June. If you want to learn more, you can also join my online course for paper 1. All the best. Thank you for watching.